பெண்களுக்கு திருமாங்கல்யம் போன்றது ஆண்களுக்கு பூணூல். அதை மறந்து விடாதீர். பிரசங்கம் எல்லாம் வேண்டாம். பூணூல் எனக்கு போட போகிறீரா இல்லையா? நான் பிரசங்கம் செய்யவில்லை, உண்மையை சொல்கிறேன். ஒருவன் பழைய பூணூலை கழற்றி போடும்போது சென்ற வருடம் அவன் மனதில் நுழைந்த கல்மிஷங்களையும் கழற்றி போடுகிறான். புதிய பூணூலை தரிக்கும் போது என் இதயத்தையும் மனதையும் ஒரு சேர காக்கும் இந்த பூணூல் எனக்கு நன்மையே செய்யட்டும் என்று அதை அணிந்து கொள்கிறான். இதோ இந்த பிள்ளைகள் வெள்ளை உள்ளத்தோடு நான் சொல்வதை ஸ்ரத்தையோடு கேட்டு அதன்படி நடக்கிறார்கள். ஆனால் நீர் ஏதோ தட்சணை கொடுத்து விட்டால் எல்லாம் நடந்துவிடும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர். யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யக்ஞோபவீதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் பூணூல் போடுவதில்லை. தாங்கள் தயவு செய்து போகலாம். எனக்கொன்றும் நஷ்டமில்லை. தட்சணை கிடைக்காதது உமக்குத்தான் நஷ்டம். நான் போகிறேன். பார்த்தீர்களா பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொரு குலத்திலும் தத்தம் குல தர்மத்தை கடமையே என்று கடைபிடிப்பவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அதை எதன் பொருட்டு செய்கிறோம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நாம் சடங்கை தொடங்கலாம். காந்திமதி, சுவாமி, கூப்பிட்டீர்களா? காந்திமதி, குழந்தைகளுக்கு அணிவிப்பதற்காக புதிய பூணூல் கண்டு இங்கே வைக்கச் சொன்னேனே, வைத்தாய் அல்லவா? வைத்தேனே சுவாமி, இதோ இங்கேதான் வைத்தேன். காணவில்லையே, யார் எடுத்திருப்பார்கள்?